वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நிவியில இதுவரைக்கும் அனிப்புண பத்ததி என்பதை பார்ப்போம். இந்த அனிப்புண பத்ததியில வரச்சு ஒரு அசூயோடு இருந்துருக்கிறவா எப்படி எப்படிலாம் நடந்து கொள்வார்கள், பிறரிடத்துல தோஷத்தையே பார்ப்பவர்களாக அவள் எப்படி இருப்பார்கள். அவ பிறருடைய தோஷத்தை பார்க்கறதோட மாத்திரம் இல்லாமல் எப்படி எந்த இடத்துல அதை பத்தி சொல்லலாம், எந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்ற அந்த விஷயத்துல கூட துளி கூட யோசிக்காமல் சொல்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பத்தி நாம விஸ்தாரமா பார்த்தோம். இப்போ திருப்த பத்ததி, இங்க சாதாரணமா திருப்தன்னு சொல்றதுக்கு பார்த்தோம்னா திமிர் பிடிச்சவன்னு சொல்லி அர்த்தம். அவள்லாம் எப்படி நடந்துப்பான்றத பத்தி இந்த பத்ததியில சுவாமி சாதிக்கிறார். முதல் பத்ததியில வரச்சே அவளுக்கு ஒரு நல்ல ஞானம் இல்லாததுனால, அவளிடத்துல ஒரு என்ன சொல்ல ஒரு விவேகம் இல்லாததுனால அவ ஒரு மோகத்தினால எத்தனையோ ஏதாவது பரதோஷம், பிறரிடத்துல தோஷம் சொல்றது, அந்த தோஷத்தை தேடுறது சொல்றது, இதுவே சுபாவமாக இருந்தா. அததான் நம்ம கடைசி ஸ்லோகத்துல பார்த்தோம். ராமரிடத்துல போய் நிரவதி குணகிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரணம் உஷிதா லோகா லோகா வதந்தி சதந்தி கே வரதனுஹதிம் வாலித்ரோகம் வனாக் அபசர்ப்பணம். ஒரு தாட்டகேன்ற ஒரு பெண்ணை வதம் பண்ணது, வாலிக்கு துரோகம் பண்ணினது, அந்த கரதூஷண வதத்துல மனாக் அபசர்ப்பணம் கொஞ்சம் பின்வாங்கி போனது, இதெல்லாம் ராமன் விஷயத்திலேயே தோஷம் சொல்றவாளாக இவாள்லாம் இருந்துருக்கா. இப்ப அவளை பத்தி இது வரைக்கும் சொல்லிட்டு, அதாவது அவர்கள்லாம் ஏற்றுக்கொள்ள தகாதவர்கள், அவள்லாம் அவளை நிந்திக்கிற மாதிரி இந்த 12 ஸ்லோகத்திலையும் சொல்லிட்டு, அவளுடைய செயல்களை பார்த்து அந்த பிரசங்கத்துல வரச்சே அவளுடைய செயல்களையும் பத்தி சொல்ற. யத்தி மனசா தியாயதி தத்வாச்சா வததி தத் கர்மணா கரோதி. யத்தி மனசா தியாயதி, மனசால எதை தியானம் பண்றானோ தத்வாச்சா வததி, அததான் வார்த்தையால சொல்றோம். தத் கர்மணா தது ஆகையால, அதாவது மனசுல என்ன நினைக்கிறானோ அதுதான் வார்த்தையில வருது ஒண்ணு. தத் கர்மணா கரோதி, அதுதான் செயல்லையும் ஈடுபடுறோம். இப்படி இருந்துருக்கிறவாளுடைய ஒரு விஷயத்த சொல்ற. இது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஒருத்தனை பத்தி மனசுல நல்லதான ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னாக்க அவனை பத்தி சொல்லச்சு நல்லதாக தான் சொல்லுவா. அவளிடத்துல ஒரு பக்தியோட தான் ஒரு கௌரவத்தோட தான் நடந்து கொள்வா. விபரீதத்துல வரைச்சே அவனிடத்துல ஒரு விபரீதமான எண்ணம் இருந்ததுன்னாக்க அவன் மனசுல இருந்தனா வார்த்தையிலையும் நேரம் வராது, அதே மாதிரி அவளிடத்துல கௌரவமும் இருக்காது, செயல்லையும் நேரம் வராது. இப்படி 3 விஷயமாகவும் இருந்துருக்கு. இதுல வாக்குனால சொல்றதும் மனசுனால நினைக்கிறதையும் இந்த அனுப்புண பத்ததியில சொல்லிட்டு, திருப்த பத்ததியில இவளுடைய செயல்கள்னால நடந்துகிற விதங்கள்னால வரக்கூடிய ஒரு சில
மாறுபாடுகள் அவன் நினைச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் வராதுன்றதெல்லாம் பத்தி இந்த இடத்துல சொல்ல போறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்லோகம், முதல் ஸ்லோகம், ததேவ கிருஹ்யதான் நாம தியாக மண்டூக ராசபைஹி திஸ்ருணாம் தாவதா ஹந்த மூர்த்தீனாம் கிமிஹாகதம். ததேவ கிருஹ்யதாம் நாம, அந்த பெயரையே வச்சுக்கிட்டோம். தியாக மண்டூக ராசபைஹி, தியாகம்னா ஆடு, மண்டூக்கன்னாக்க தவளை, ராசபம்னா கழுத. இந்த மூணும் மும்மூர்த்திகள்னு பிரசித்தமா இருந்துருக்கிற பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களுடைய பெயரை இவை மூணும் தாங்கிக்க. இவைகளுடைய பெயரை இது தாங்கிட்டு இருக்குன்னாக்க, இந்த விஷ்ணுவனுடைய பெயரையே இதுவும் வச்சுட்டு இருக்கு, மண்டூக்கம் வச்சுட்டு இருக்கு. பிரம்மாவனுடைய பெயரை ஆடும் வச்சுட்டு இருக்கு. ருத்ரனுடைய பெயரை கழுதையும் வச்சுட்டு இருக்கு. இதனால கழுதைக்கு தான் ஏற்றம் வந்துட போறதா, இந்த மூணு ஜந்துக்களுக்கு தான் ஏற்றம் வந்துட போறதா, அல்லது அந்த மும்மூர்த்திகளுக்கு தான் எதனா குறவு வந்துட போறதா? ஒண்ணும் இல்லை, ரெண்டும் நடக்க போறது இல்லை. இப்ப பெயர் வச்சுக்கிறது தான் மிச்சமானதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இது லோக திருஷ்டியில சாதாரணமா பாருங்கள, அவளே இப்பெல்லாம் சொல்லிப்பா, தன் பெயர் பக்கத்துல ஒரு சுவாமின்னு பெயர் போட்டுக்கிறது. இப்படி போட்டு தனக்கு பேரே அந்த மாதிரி ஒரு சுவாமின்னு ஒரு பேரை போட்டு அந்த சுவாமி சுவாமின்னு சொல்லணும்னு சொல்றது. சுவாமின்னு பேர் வச்சுட்டதுனால மாத்திரமே நாம சுவாமியா இட முடியுமோன்னா? நீ வேணா பேர் சொல்லத்தே கோழியாளன் சுவாமி, நாவல்பாக்கம் சுவாமி என்று சுவாமின்னு பேர் வச்சுக்கலாம். வச்சுட்ட மாத்திரத்தினால சுவாமித்துவம் வந்துடாது. நீ சுவாமின்னு பேர் வச்சுட்டு பல பேரும் தன்னை சுவாமின்னு பாவிக்கணும்னு நீ நினைக்கலாம். அந்த சுவாமின்ற பாவனைன்றது எப்ப வரும்னு கேட்டா, அவளிடத்துல உண்மையான பக்தி இருந்தாதான் அந்த சுவாமித்துவ பாவனை வரப்போகுது. அந்த உண்மையான பக்தி இல்லாத போயிடுத்துனாக்க, பேர் வச்சுட்ட மாத்திரத்தினால நீ 1000 தான் சுவாமி சுவாமின்னு நீ சொல்லிக்கோ, சொல்லின்ற மாத்திரத்தினால உனக்கு அந்த இது வராது. அதே மாதிரி கோழியாளன் சுவாமி, நாவல்பாக்கம் சுவாமி, வலைப்பேட்டை சுவாமின்னு பேர் வச்சுட்ட மாத்திரத்தினால, நாம பேர் வச்சுட்ட மாத்திரத்தினால ஒரு காலத்துல பிரசித்தமா எழுந்தருள் இருந்த கோழியாளன் சுவாமிக்கோ, நாவல்பாக்கம் சுவாமிக்கோ, இல்ல இஞ்சிமேடு சுவாமிக்கோ அவளுக்கு ஒரு குறவு வந்துட போறது இல்லை. என்னடா இவ்வளவு நீச்சமா ஒருத்தன் இருக்கான், அவனும் தன் பேரை வச்சுட்டு இருக்கான், அவனும் கோழியாளன் சுவாமின்னு சொல்லிக்கிறான், நம்மளையும் கோழியாளன் சுவாமி சொல்றான்னு அவ நினைக்க போறது இல்லை. அதே சமயத்துல இவாளுக்கு அந்த அந்த சுவாமி ஏற்கனவே இருந்த சுவாமிகள் மாதிரி இருக்க மாதிரி அந்த கௌரவமும் இவாளுக்கு வரப்போறது இல்லை. இப்ப பரிசேஷாத்த அந்த பேரை நீ வச்சுண்டு நீ ஒரு தெரியறதுதான் மிச்சமாகுமே தவிர எந்த ஒரு லாபமும் உனக்கும் லாபம் கிடையாது, அவளுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயம். இதுல பார்ப்போம், ததேவ கிருஹ்யதாம் நாம தியாக மண்டூக ராசபைஹி. தியாக மண்டூக ராசபைஹி, தியாகம்னா ஆடு, மண்டூக்கன்றது தவளை, ராசபம்ன்றது கழுத. தன்னாமைவ ததேவ நாமன், அந்த நாமத்தையே, எந்த நாமத்தை? ஸ்ருதி பிரசித்தமாக லோகத்திலையும் பிரசித்தமாக இருந்திருக்கிற பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்கிற திரிமூர்த்தியை சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே கிருஹ்யதாம், நீ எடுத்துக்கோ, நீ பேர் வச்சுக்கோ, வச்சுன்றதுனால ஒன்றும் தப்பில்லை.
தாதசா தாவதா அப்படி ஒரு பெயரை வச்சுன்றதுனாலேயே திசிருணாம் மூர்த்தினாம் இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு காரணமாக பிரம்மா சொல்லப்படுகிற, ஸ்திதி ரக்ஷணத்துக்கு காரணமாக விஷ்ணு சொல்லப்படுகிறார், சம்ஹாரத்துக்கு காரணமாக ருத்ரன் சொல்லப்படுகிறார். அவளுடைய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொல்லக்கூடிய 3 பேருடைய அவளுக்கு அஸ்மின் விஷயே கிமாகதம் இப்படி அவ பேரை இவாள்லாம் வச்சுட்டான்றதுக்காக அவளுக்கு எதனா குறவு வந்துட போறதுன்னா ஒரு குறவும் வரப்போறது இல்லைன்னு அர்த்தம் இதுக்கு. இதுல முதல்ல பார்ப்போம் எப்படின்றது பார்ப்போம். பிரம்மாவுக்கு தியாகம்னு எப்படி பெயர் வந்ததுன்னு சொன்ன, பிரம்மாவுக்கு சொல்லச்சு இந்த ரெஸ்பெக்டிவ்லி நன்மையம் பண்ணிக்கணும். தியாக மண்டூக ராசபைன்றது தியாக சப்தம் பிரம்மா விஷயத்துல, மண்டூக சப்தம் விஷ்ணு விஷயத்துல, ராசப சப்தம் சிவன் விஷயத்துல, ருத்ரன் விஷயத்துலன்னு நாம அன்வயம் பண்ணிக்கணும். இந்த இடத்துல அமரகோஷத்துல சொல்லச்சு விரிஞ்சோஜோ விரிஞ்சனஹா தியாகபஸ்தாகருகா அஜஹான்னு இருக்கு. இப்போ விரிஞ்சஹா அஜஹா விரிஞ்சனஹா, விரிஞ்சஹான்னாக்கா பிரம்மா. இந்த அமரகோஷம்ன்ற அந்த கோஷத்துல வரச்சே சினானிம்ஸ் ஒரு, அதாவது ஒத்தரையே குறிக்கக்கூடிய பல பெயர்கள், அதே மாதிரி சொல்லும். ஒரு சப்தத்துக்கே பல அர்த்தங்கள் இருக்கிறதெல்லாம் சொல்லும். அதுல அந்த மாதிரி வரச்சு அஜஹான்னு சொல்றது பிரம்மாவுக்கும் பேரு, விரிஞ்சகா அஜஹான்னு சொல்லி அஜசப்தம்னால பிரம்மாவையும் குறிக்கும், ஆட்டையும் குறிக்கும். தியாகவஸ்து தியாகலுக்கா அஜஹா, தியாக சப்தம்ன்றது இருக்க அஜத்தை சொல்றதுன்றதுக்கு இன்னொரு ஒரு கோஷத்தை எடுத்து தியாகம்னாலும் அஜஹான்னு அஜத்தை தான் சொல்றது. ஆகையால இது எல்லா இடத்துலையும் A=B, B=C, A=Cன்னு சொல்லணும். இப்போ அஜசப்தம்ன்றது பிரம்மாவையும் அஜம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடையும் சொல்ற மாதிரி, தியாக சப்தமும் அஜத்தை சொல்றபடினால தியாக சப்தத்தினால பிரம்மாவும் சொல்லப்படுகிறார்னு சொல்லலாம். அதே மாதிரி யமாநிலேந்திர சந்திரார்க்க விஷ்ணு சிம்ஹாம்சு வாஜிஷு சுகாஹி கபி பேகேஷு ஹரிஹி. ஹரிஹின்ற சப்தம் இருக்க யம அனில இந்திர சந்திர அர்க்க விஷ்ணு சிம்ஹம் வாஜி குதிரை, இப்படி யமன் நிலன் சந்திரன் சூரியன் இது எல்லாத்துலயுமே ஹரின்ற பேரு இருந்துருக்கு. கிளிக்கும் பேரு, பாம்புக்கும் பேரு, குரங்குக்கும் பேரு கபி பேகேஷு. பேக்கம்னாக்க தவளை. இந்த தவளை இவைகள் எல்லாத்துக்கும் ஹரின்ற சப்தம் இருக்க பல பொருள் கொண்டது. அந்த சப்தம் இத்தனை பொருளை சொல்லும். அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அந்த ஹரிசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இப்போ ராமாயணத்துல வரச்சே சுந்தரகாண்டத்துல பல இடங்கள்ல ஹரிபுங்கவஹா, ஹரீஸ்வரஹா இப்படி எல்லாம் சொல்றது. அதெல்லாம் குரங்குக்கு தலைவன் அர்த்தம். அதே மாதிரி சிம்மத்தை சொல்ற பிரகரணங்கள்ல ஹரின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஹரிசப்தம்ன்றது பேக்கத்துக்கும் சொல்றது. பேக்கம்ன்றது இந்த மண்டூக்கம், அதாவது பேக்க சப்தத்தினால சொல்லப்படுவது தவளைன்னு அர்த்தம். இப்போ ஹரிநாமா பெருமாளையும் சொல்றது, மண்டூக்கத்தையும் சொல்றது.
அதே மாதிரி ஹரஹன்ற நாம பேர் இருக்க, ஹரா ருத்ராக்னி ராசபாஹ. ருத்ரன் அக்னி ராசபம்னா கழுத. இப்ப ருத்ரனையும் அந்த கர சப்தம் சொல்றது. இன்னும் இடத்துல வரைச்சு ஹரா ருத்ராக்னி கர்தபாஹ. இந்த ஹரசப்தமே கூட ருத்ரன் அக்னி கர்தபம் இது மூணுத்துக்கும் சொல்லணும்னு இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு, ஹரநாமன்னு சொல்லி சொல்றது. ஆகையால ஹரசப்தத்தினால ஹரஹன்னு நாம சொல்றது அதே பேரை தான் இதுவும் வச்சுட்டு இருக்குது, கழுதையும் இருக்கு. அதுக்கு கரன்னு சொன்னாலும் ருத்ரனுக்கும் அதே பேர் தான், கழுதைக்கும் அதே பேர் தான், பெருமாளுக்கும் அதே பேர் தான், ஹரின்ற பேர் தான். இந்த குரங்கு இந்த தவளைக்கும் அதே பேர் தான். அதே மாதிரி அஜசப்தத்தினால ஆடுக்கும் அதே பேர் தான், பிரம்மாவுக்கும் அதே பேரு. இப்ப அந்த திரிமூர்த்தின்னு எல்லோராலும் உலகத்தாராலே போற்றப்படுகின்ற அந்த மூன்று மூர்த்திகளுடைய பெயரை தாங்கி இருப்பதனால மட்டுமே நாம பார்க்கிற ஆட்டுக்கோ அல்லது தவளைக்கோ அல்லது கழுதைக்கோ திரிமூர்த்தி சாமியம், அந்த திரிமூர்த்திக்கு அந்த பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு ஒப்பானதுன்னு ஒரு உயர்வு வரப்போறதில்லை. அந்த பெருமாளுடைய பேரையே ஒரு தவளையும் வச்சுட்டு இருக்கிறதுனால பெருமாளுக்கு எதனா குறைஞ்சு போயிடுமான்னு, அதி நீச்சமா இருக்கிற தவளை எல்லாரும் காட்டிலும் மிக உயர்ந்தவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். இந்த தவளை போய் தம் பேரை வச்சுருத்தேன்னு அதுக்காக அந்த பெருமாளுக்கு எதனா குறை வரப்போறதுன்னா ஒரு குறையும் வரப்போறது இல்லை. இப்போ இதனால என்ன அப்படின்னா, நீ வேணா பேரை வச்சுன்றதுனால தாம் பெருமாளுக்கு சமானம்னோ இல்ல அவரை காட்டுல மேம்பட்டவர்னோ இல்ல பெருமாளை தாழ்ந்தவர்னோ நீ நினைச்சுக்கலாம். அந்த திரிமூர்த்திகளுக்கு எந்த விதமான தாழ்ச்சியும் வரப்போறதில்ல. அதே சமயத்துல அந்த பேரை வச்சுன்றதுனால உனக்கு எந்த உயர்வும் வரப்போறதில்லை. இதுதான் தெரிஞ்ச விஷயம். இந்த காலத்துல நாஸ்திகனா இருக்கவங்க கூட ராமன்னு பேர் வச்சுக்கிறான். அவன் விரும்பி வச்சுக்கானோ விரும்பியாத அவ அப்பா அம்மா வச்சுட்டாலோ எப்படியோ ஒண்ணு ராமன், ராமமூர்த்தி, ராமசாமி இப்படி எல்லாம் ஒரு பேர் வச்சுக்கிறான். இப்ப இவன் ராமசாமின்னோ ராமன்னோ பேர் வச்சுண்டு ஒரு தீய செயல்கள்ல அந்த சாட்சாத் ராமனையே அவமதிக்கிற ஒரு செயல்கள்ல இவன் ஈடுபடுறதுனால இந்த பேரை வச்சுண்டு என் பேரை வச்சுண்டு இப்படி கெட்ட காரியத்தை பண்றானே, அதனால பெருமாள் தம் பேருக்கு எதனா இழுக்க வந்துடுமோன்னு பெருமாள் நினைப்பேரோன்னாக்கா பெருமாள் நினைக்க போறதில்லை. அவருக்கு ராமனுக்கு இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் அப்படியேதான் இருக்க போறது. அவருக்கு எந்த குறவும் வரப்போறது இல்லை. ஆகையால அது ராம சப்தத்துல வரக்கூடிய ஒரு விசேஷம். சரி, இப்படி இழிவானவன், இத்தனை இழிந்த குணங்களை உடையவன் அந்த பெருமாளுடைய திருநாமத்தை அவன் வச்சுண்ட மாத்திரத்தினாலேயே அவனை யாரான உயர்வா சொல்ல போறாளன்னா யாரும் சொல்ல போறது இல்லை. வைதிக சமூகத்துல ஆஸ்திக சமூகத்துல அந்த பேரை வச்சிருந்தா கூட அவனை பழிக்கதான் பழிப்பாளே தவிர அவனை உயர்வா சொல்ல மாட்டான். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கணும். ஹரிநாமா, ஹரநாமா, பிரம்மநாமான்னு பேரை வச்சுருக்கிறத மாத்திரத்தினாலேயே அவளுக்கு உயர்வு வராதுன்னு சொல்ற. இதுக்கு மேல ஒரு கேள்வி. ஹரிசப்தத்துக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த இடத்துல. யம, அனில, இந்திர, சந்திர, அர்க்க, விஷ்ணு, சிம்ஹ, வாஜி, சுக, அஹி, கபி, பேகம். பேகம்ன்றது கடைசியில சொன்னது. இப்போ சுக, சர்ப்ப, கபி, கிளிக்கு கூட ஹரின்னு பேரு, சிம்மத்துக்கு கூட கபின்னு பேர் இருக்கு.
சர்ப்பத்துக்கும் அதான் சுகத்துக்கு கூட ஹரின்னு பேர் இருக்கு, சிம்மத்துக்கு கூட ஹரின்னு பேர் இருக்கு, குரங்கு கூட ஹரின்னு பேர் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல வரைச்சு தாக மண்டூக ராசபைகின்னு மண்டூகத்தை என்னத்துக்கு எடுக்கிறே அப்படின்னா அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. இந்த சாகாதி மாத்திரத்தை சொல்லல இந்த இடத்துல. இங்க என்ன அப்படின்னு கேட்டா அந்த சிம்மத்துக்கோ அல்லது கிளிக்கோ ஹரின்ற பேர் இருக்கச்சே கூட அதுல ஏதோ ஒரு அம்சத்துலயான ஒரு குணம் இருந்துருக்கு. இந்த சிம்மன்றது காட்டுல இருக்கக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கா என்று அதுக்கு ஒரு ஏற்றம் இருந்துருக்கு. சுகம் இந்த கிளி பார்க்கறதுக்கு அழகா இருந்துருக்கு. இப்படி ஏதோ ஒரு பிரகாரத்தினால ஒரு அழகா இருக்கு. அது கிளி கொஞ்சறதுன்னு சொல்லுவா, கிளி பேசினாலும் நன்னா இருக்கு. ஆகையால இதெல்லாம் இந்த குணத்தினுடைய ஏதோ ஒரு துளி சம்பந்தமான இருந்துருக்கு. இந்த சாகம் மண்டூகம் ராசபம் இந்த கழுதையிலையும் மூணுலையும் ஒரு ஏற்றமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அஜாரஜா கரரஜஸ்ததா அஜாரஜா கரரஜஸ்ததா சம்மார்ஜினி ரஜஹா என்று சொல்றது. அதாவது ஆட்டு மந்தன் போயிட்டு இருந்து அந்த ஆடுலாம் ஒன்னா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆட்டினுடைய ஒரு குளம்படினால வரக்கூடிய ஒரு புழுதி, அந்த புழுதி மேலப்பட்டதுன்னா அசுத்தம். அதனால அதுக்கு ஒரு ஸ்நானம் பண்ணணும். இல்ல ஆட்டு மந்த நடுவுல போனாலே அது ஒரு அசுத்தி ஏற்படுறது. இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அதே மாதிரி கழுதைகள், அந்த கழுதை பின்னங்காலால இந்த மண்ணை தூக்கி இறைக்கும். அது வரைச்சே அந்த மண்ணு நம்ம மேல பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அது அசுத்தம். அஜாரஜா கரரஜா ததா சம்மார்ஜினி ரஜஹா. சம்மார்ஜினின்னா விளக்குமாறு, தொடப்பம். இந்த தொடப்பத்தால வச்சுட்டு கையில தொடப்பத்தை வச்சுட்டு பேசிட்டு அந்த காத்து நம்ம மேல பட்டதுனாலே கூட அது அசுத்தம். இது ரொம்ப இழப்பம். இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கழுதை ஆடு இதெல்லாம் ரொம்ப எளப்பமா சொல்லிருக்கு. அதுக்காக தான் இதை எடுத்திருக்காளே தவிர இந்த குதிரைக்கோ இல்ல சிம்மத்துக்கோ ஹரின்னு பேர் இருக்கிறதுனால ஏதோ ஒரு பிரகாரத்தினால அது பேர் வந்திருக்குன்னு சொல்லிக்கலாம்னு சொல்லி ஒண்ணு. மண்டூகேன விகர்ஷயத் ஏஷவை பசூனாம் அனுபஜீவனீயா நவா ஏஷ கிராமியேஷு பசுஷு சிதோ நாரண்யேஷுன்னு அந்த மண்டூக்கம் இருந்துருக்க எதுக்கும் பிரயோஜனம் இல்லாததாக இருந்துருக்கு. அனுபயுக்தமாக இருக்கு. எந்த இடத்துலயும் இந்த தவளையை வச்சுட்டு என்னத்துக்கு பிரயோஜனம், எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இப்படி ஸ்ருதியிலேயே பிரத்யட்சமாக சொல்லியிருக்கிறபடினால, அதோட கவிகளாலே நிகிருஷ்டமாக சொல்லியிருக்கிறபடினால இது மூணையும் எடுத்துட்டு இதனால மும்மூர்த்திகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றத்துல எந்த குறவும் வரப்போறதில்லை. அல்லது அந்த பேரை வச்சிருந்த மாத்திரத்தினால இவைகளுக்கு ஏற்றமும் வரப்போறதில்லைன்றது ஒரு நிஷ்கர்ஷமான ஒரு அர்த்தம். அதனால அந்த பெயரளவுல மாத்திரம் நாம பெரியவாளுடைய பேரை வச்சுக்கிறதுனாலயே நமக்கு ஒரு உயர்வு வந்துடாது. நம்மள சுவாமி சுவாமின்னு சொல்லிக்கிற மாத்திரத்தினாலேயே நாம சுவாமியா ஆயிட முடியாது. ஆகையால இந்த சுவாமித்துவமோ நமக்கு வரக்கூடிய உயர்வோ நம்மளுடைய நடத்தையினாலும் நம்மளுடைய யோகியத்தையினாலேயும் தான் அது நிலைக்குமே தவிர நாமளா பேர் வச்சுட்டா மாத்திரம்
அந்த சுவாமித்துவம் வந்துடாது. இது முதல்ல சொல்ற ஒரு விஷயம். இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதாவது இப்போ வேதத்து நடுவுல இது மகாமந்திரங்கள்லாம் சொல்லிருக்கு. அந்த தியாகம், பண்டூக்கம், ராசபம் அப்படின்றதெல்லாம் சொல்றக்கு தியாகஸ்யவபாயாமேதசா ஏஷத்யாக புரோ அஸ்வேன வாஜினா ஓஷ்ணோ பாகோ நீயதே விஸ்வதேவ்யா. இந்த மந்திரவர்ணங்களுக்கு நடுவுல இந்த தியாக சப்தம் சொல்லிருக்கு. அதே மாதிரி மண்டூக்கத்தினுடைய பேரும் கூட மண்டூகிதாபிராகி தே மன்னோ யஜ்ஞம் தேகாந்தக்ராபியாம் மண்டூகாஞ்சம்பேபி. இப்படி மண்டூகான்னு அந்த வேதத்திலேயே மண்டூக்க சப்தம் சொல்லிருக்கு மந்திரங்கள்ல. ராசபம்ன்றது இந்த கழுதைக்கும் பிரைத்து வாஞ்சி கனிக்கிரதாசபக்வா ராசபோ வாங்கனிக்கிரதத்து சுயுக்தோ விருஷணாதே என்பதாக இந்த ராசப சப்தம் மந்திரவர்ணத்துக்குள்ளேயே வந்திருக்கு. இப்ப வேதத்திலேயே சொல்லப்பட்ட மந்திரம் இது மகாமந்திரத்துக்குள்ள இருக்கிறபடினால இந்த ஜபாதிகள்லாம் பண்ணச்சே இந்த ராசபத்துக்கெல்லாம் ஒரு ஏற்றம் வருதுன்னு நாம நினைக்கலாம் இல்லையோ. அப்போ அதாவது மகா பாத்தக பிராயசித்தெல்லாம் வருது. அந்த பாத்தகம் பண்ணினவனுக்கு பிராயசித்தெல்லாம் சொல்லச்சே இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பிராயசித்தம் வருதுன்றதுனால இப்ப இந்த மந்திரத்துல வரச்சே வரக்கூடிய அந்த கழுதைக்கோ அந்த மண்டூக்கன்னு தவளைக்கோ அல்லது அஜத்துக்கோ ஒரு ஏற்றம் வருத. இப்ப நம்ம பாக்குற கழுதைக்கு போய் அந்த ஏற்றம் வருமான்னு வராதுன்னு அர்த்தம். அதாவது ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணிருக்கான். அதுக்கு அதாவது ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணச்சே நாமம் ரூபம் ரெண்டையும் சொல்றான். ஒரு பதார்த்தத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அது இப்படிதான் இருக்கணும்னுட்டு அதுக்கு உருவத்தையும் சிருஷ்டி பண்றான், அதுக்கு ஒரு பேரையும் சிருஷ்டி பண்றான். அந்த நாம மாத்திரம்தான் அந்த மந்திரத்துல கடகமாக இருக்கு, மந்திரத்துக்குள்ள இருந்துருக்கு. அதனால அந்த நாமத்தை தாங்கிட்டு இருந்துருக்கிற இந்த ரூபத்தை உடைய மண்டூக்கம் இருக்க தவளைக்கோ அல்லது கழுதைக்கோ அல்லது ஆட்டுக்கோ ஏற்றம்ன்றது கிடையாதுன்னு அர்த்தம். அது இது அதனால இந்த பேர் அது வச்சிருந்து மந்திரத்துல சொல்லிட்டதுனால இதுக்கு என்ன வந்துட்டு, இதுக்கு ஒன்றும் வரல. ஆகையால இது ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அசுத்தமாக இருக்கிறபடினால இது சாஸ்திரத்துல நிஷேதமும் சொல்லிருக்கிறபடினால இந்த இடத்துல எதுக்குமே ஒரு இந்த ஏற்றம்ன்றது பேரை வச்சுட்ட மாத்திரத்தினாலேயோ வேத மந்திரத்துக்கு இடையில படிச்சிருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஏற்றம்னோ எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது. இதைதான் நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுட்டோம்னாக்க இதுக்கப்புறமா இருக்கவே இருந்துருக்கு நாம எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கையும் தெரியப்படுத்துறது. ஆகையால கர்வத்தை கொண்டு இன்னொருத்த பெரியவாளுடைய பேரையோ பெரியவாளுக்கு அடைமொழியாக சொல்லப்படுகின்ற ஒரு சப்தங்களையோ தன்னிடத்துல போட்டுன்ற மாத்திரத்தினால தான் பெரியவனா ஆயிட முடியாது. இவன் அந்த பேரை போட்டுன்றதுனால அவளுக்கு எந்த குறவும் வராது. இதுதான் திருப்தம்னு சொல்லக்கூடியவாளுடைய ஒரு நிலை. இதை நாம பார்க்கணும் என்று நாம எந்த சமயத்திலையும் இப்படி நமக்கு தகுதியில்லாத சப்தங்களை நமக்கு அடைமொழியாக போட்டுண்டு எல்லாரும் நம்ம கொண்டாடணும்னு நினைக்கிற எண்ணம் நமக்கு எப்பவுமே வரக்கூடாது என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தெரிவிக்கிறார். இன்னும் ஒரே ஒரு விஷயம் இதுல இருந்துருக்கு. இப்போ இந்த அஜம்ன்றது வருது, இது யாகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால யாகத்து அந்த அஜத்துக்கு ஒரு ஏற்றம் வருது.
நவாவு வேதன்மிரியதே நரிஷ்யதி தேவாகம் இதேஷி பதிபி சுகேபிஹி. அந்த ஆட்டை கட்டினமானாக்க நீ போயிடுற செத்து போயிடுறேன்னு நினைச்சுக்காத. நீ எஜமானனுக்கு வரத்துக்கு முன்ன உனக்கு சொர்க்கம் வரப்போறது. ஆகையால நீ சொர்க்கலோகத்துல போய் அனுபவிக்க போறேன்னு சொல்றேன். இப்ப இந்த அஜத்துக்கு வருதுன்னாக்க அந்த ரூபத்துக்கு இருக்க, அந்த ரூபத்துக்கு ஒன்றும் ஏற்றம் இல்லை. அந்த அஜன்ற அந்த அஜத்துக்கு இப்போ இந்த யுபஸ்தம்பத்துல கட்டியிருக்கிற ஆடு இருக்க, ஆட்டினுடைய உயிர் இருக்க, அந்த உயிர் தான் எஜமானனுக்கு சமானமான சுகத்தை அடைய போறதே தவிர இந்த ஆடு சரீரம்ன்றது இருக்க, அந்த உயிர் போயிட்டுன்னா அது தூரப்பட வேண்டியதுதான். அதே மாதிரி மண்டூக்கம்னு சொல்லச்சு இது யாகத்துல என்ன பண்ணுவோம், இந்த ஒரு தவளையை கட்டிண்டு சில கபாலங்கள் மேல அட்டத்து கபாலம்னு அந்த புரோடாசம் வைக்கிறது, அது மேல அது காலில் கட்டி இழுக்கிற மாதிரி ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணுவா. அதாச்சுன்னா அந்த தவளையை தூக்கி அனண்ட போட்டுருவா. அதுக்கு அந்த யாகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த மண்டூக்கத்துக்கு ஒரு ஏற்றம் வந்திருக்கலாம். அந்த மண்டூக்கு சரீரத்துக்கு ஒன்றும் கிடையாது, ரூபத்துக்கு ஒன்றும் கிடையாது. அந்த பிராணன் வேணா, அந்த உயிர் வேணா மோட்சத்தை யாக சம்பந்தத்தோட இருக்கிறபடினால யாகத்துல எஜமானுக்கு என்ன பலனோ அந்த பலனுக்கு வருதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ராசபம் கழுதைய கொண்டு கழுத மேல இந்த மண்ணு வேதியெல்லாம் பண்றதுக்கு உண்டான மண்ணை கொண்டு வருவா. மண்ணு கொண்டு வந்தாச்சுன்னாக்கா அந்த கழுதைய அடிச்சு தடுத்துருவா. அந்த கழுதைக்கு ஒரு காரியமும் கிடையாது. இப்ப அந்த கழுதைக்கு யாகத்தோட தொடர்பு இருக்கிறதுனால அந்த கழுதைன்றதுக்கு அதனுடைய பிராணன் இருக்க, அந்த பிராணனுக்கு வேணா, உயிருக்கு வேணா, ஜீவனுக்கு வேணா ஏற்றம் வரலாம். ஆனா அந்த கழுதைன்ற மூர்த்திக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் மாதிரி அதை பார்த்து கழுதைன்னு தான் இலக்காரமா சொல்லுவாளே தவிர யாரும் கழுதைய தள்ள வச்சுட்டு கொண்டாட மாட்டா. அந்த மாதிரிதான் நாம பெரியவாளுடைய பேரை வச்சுக்கலாம். அதே மாதிரி எதனா ஒரு அனுகாரம் பண்ணலாம், எதனா பண்ணலாம். அதனால நமக்கு ஒரு ஏற்றமும் வராது. அதாவது தாழ்ந்தவனாக அந்த கர்வத்தோடு இருக்கிறவனுக்கு அந்த பேரை வச்சுன்றதுனால, சுவாமின்னு பேர் சொன்னதுனால ஒரு ஏற்றமும் வரப்போறதில்லை ஒண்ணு. அதே மாதிரி அவளுக்கு ஒரு குணம், அதாவது இந்த பேரை வச்சுன்றதுனால பெரியவாளுக்கு எந்த குறவும் வரப்போறதில்லை. அகையில இதை நாம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காத போயிட்டோம்னாக்க நமக்கு அனர்த்தம் தான் வரும்ன்றத அழகா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது எல்லளவும் நமக்கு கர்வம் கூடாது. அந்த கர்வம் வந்ததுன்னாக்க நமக்கு அனர்த்தம் தானே தவிர நல்லது கிடையாதுன்றத ஸ்ட்ரெச் பண்ணி சுவாமி சாதிக்கிறார். அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நமக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் எப்பவுமே வரக்கூடாது. நாம எல்லாமே அந்த நம்ம ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு வருதுன்னு ஆச்சாரியால நினைக்கிறவாளாக நாம இருக்கணுமே தவிர ஆச்சாரியாளுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தெல்லாம் இப்ப நம்மள சர்வதந்திர சுதந்திரம்னு போட்டுட்டா நாம தேசிகன் ஆயிடுவோமான்னா ஆக மாட்டோம். அந்த மாதிரி நாம நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எவ்வளவு இருக்கோன்றத நம்ம அளவு நாம தெரிஞ்சுட்டு நாம நடந்துக்கணுமே தவிர நம்மள்ட இல்லாத ஒரு விசேஷத்தை நம்மள்ட போட்டு அதை கர்வத்தை பிரகடனம் பண்ணக்கூடாது. அந்த புத்தியை பெருமாள் தான் நமக்கு கொடுக்கணும், சுவாமி தேசிகன் தான் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.